தாய் தமிழ் உள்ள அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் கிட்டப் ரெபாசிட்ரியில் எப்படி இந்த மாதிரி டெப்ளாய் டு ஹீரோக்கு பட்டன் கிரியேட் பண்ணுறது இதை பற்றி பார்க்கலாம். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே ரெட் கார்ட் சப்ஸ்கிரைப் பட்டன் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. கூட பக்கத்தில் பெல் ஐக்கான் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆன் பண்ணிக்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி பட்டன் எதுக்கு கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா, உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் உங்களுடைய ரெபாசிட்ரி கிட்டப் ரெபாசிட்ரியில் உங்களோட ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ்லாம் இருக்குது. அது பாட்டாக இருக்கட்டும், எனிதிங் இந்த அப்ளிகேஷன் ஓரியன்ட் ஓகேங்களா. இதை நீங்கள் ஹீரோக்கு யூஸ் பண்ணி டெப்ளாய் பண்ணும் போது இந்த மாதிரி பட்டன் இருக்கணும் ஓகேங்களா. இந்த பட்டன் இருந்தால் தான் நம்ம ஹீரோக்கு மூலயமா டெப்ளாய் பண்ண முடியும். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன். இப்போ நான் ஓப்பன் நியூ டேப் கொடுக்குறேன். ஸோ இப்போ ஹீரோக்கு ரீடைரக்ட் ஆகும். ஸோ இந்த பட்டன் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ரீடைரக்ட் ஆகாது ஓகேங்களா. ஸோ இதனால தான் இந்த மாதிரி ஹீரோக்கு அந்த பட்டன் டெப்ளாய் டு ஹீரோக்கு இந்த பட்டன் நம்ம கிரியேட் பண்ணணும். அண்ட் இதில் இன்னொன்று முக்கியமான விஷயம்னா app.json இந்த ஃபைல் இருக்கணும். ஸோ இது ரெண்டும் இருந்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உங்களால் கரெக்டாக இந்த மாதிரி கொண்டு வர முடியும். ஸோ உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நான் இது கிளிக் பண்ணுறேன். ஸோ வியூ கோடில் app.json இருக்கு பாருங்கள். இந்த ஃபைல் இருக்கணும். இந்த ஃபைல் எதுக்கா அப்படின்னா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரெபாசிட்ரி அதுக்கப்புறம் ஏபிஐ ஹேஷ் ஏபிஐ ஐடி ஹீரோக்கோட அந்த பேஜ் எல்லாம் வர்றதுக்காக. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா. ஸோ இதுவும் இருக்கணும். இது ஆல்ரெடி இருக்கணும் app.json. அதுக்கப்புறம் இந்த டிப்ளாய் டு ஹீரோக்கு இந்த பட்டன் நம்ம இருக்கணும். ஸோ இது ரெண்டு இருந்தால் தான் நம்மளால் கிட்டப்பில் உள்ள ரெபாசிட்ரிஸை டெப்ளாய் பண்ண முடியும் ஹீரோக்கு யூஸ் பண்ணி ஓகேங்களா. ஸோ இது எப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எந்த ரெபாசிட்ரியில் பார்த்தீங்கன்னா இந்த டெப்ளாய் டு ஹீரோக்கு பட்டன் ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த ரெபாசிட்ரி எடுத்துக்கோங்க கிட்டப்பில். ஸோ இப்போ என்னோட ஓன் ரெபாசிட்ரி நான் எடுத்திருக்கேன் ஓகேங்களா. அதில் readme.mdன்னு ஒரு ஃபைல் இருக்கும். அது நார்மலான ஒரு ஃபைல். இது எப்படி கிரியேட் பண்ணுறது, கிட்டப்னா என்ன, ஸோ இதை பற்றி ஓவராலாக ஒரு வீடியோ நான் கவர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா நம்ம கிட்டப் பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ எனக்குள்ளே ஒரு பென்சில் ஐக்கான் இருக்கும், நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் readme.mdன்னு ஒரு ஃபைல் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கனாலும் அது வந்துடும். ஸோ பாருங்கள், இதில் 3 டாட்டை கிளிக் பண்ணி எடிட் ஃபைல் அப்படின்னு கொடுக்கலாம். அப்படி இல்லைனா டேரெக்டாக இங்கே இந்த பென்சில் ஐக்கான் கொடுத்தீங்கன்னா இது வந்துடும். ஓகே, இங்கே நான் ஒய்பி ரீநேம் பாட் அப்படின்னு சும்மா வச்சுருக்கேன் ஹேஷ்டேக் போட்டு ஓகேங்களா. இந்த இடத்துல நம்ம பட்டன் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பட்டன் கிரியேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கோடு இருக்குது. ஸோ இந்த கோடை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கோடை நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த இடத்துல நேம்னு இருக்குல்ல, இந்த நேமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அதை நீங்கள் இது பண்ணிக்கலாம். அதான் இந்த டெப்ளாய் டு ஹீரோக்கு என்ன தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா. இப்போ நான் டெப்ளாய் டு ஹீரோக்கு அப்படின்னு போட்டுக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து https ஹீரோக்கு uccn.deploy பட்டன் இது அந்த பட்டன் வர்றதுக்கு ஓகேங்களா. அதுக்கடுத்து heroku.deploy டெம்ப்ளேட் இருக்கோட லிங்க்னு இருக்கா. ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த லிங்க் இருக்குல்ல, இதை அப்படியே ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிட்டு மேலே இருக்கா நம்மளுடைய அந்த ரெபாசிட்ரி, இதை அப்படியே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினா காப்பி லிங்க் அட்ரஸ்ன்னு ஒன்று இருக்கும், இதை காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அந்த டெம்ப்ளேட் ஈக்குவல்ட்டுக்கு அடுத்து பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட். ஓகே, இப்போ கீழே அப்படியே கமிட் சேஞ்சஸ்ன்னு ஒன்று இருக்கும் க்ரீன் கலரில், இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டெப்ளாய் டு ஹீரோக்கு இந்த பட்டன் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு ரெபாசிட்ரியில் ஓகேங்களா. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் 3 டாட் கிளிக் பண்ணி எடிட் ஃபைலுக்குள்ளே போயிட்டு, ஸோ இப்போ மறுபடியும் நான் பட்டன் சேஞ்ச் பண்ண போகிறேன். அதாவது பட்டனுக்கு மேலே ஒரு சில இது ஆட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே பாருங்கள், உங்களுடைய இஷ்டம் தான் இது. டெப்ளாய் டு ஹீரோக்கு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஸ் த ஃபாலோயிங் பட்டன் டு டெப்ளாய் இன் ஹீரோக்குன்னு ஒரு டெக்ஸ்ட் டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல டெப்ளாய் இது மட்டும் பண்ணுறேன். ஸோ கீழே பாருங்கள் மாதிரி இருக்கும். ஸோ கமிட் சேஞ்சஸ் க்ரீன் கலர் வராது. ஸோ இப்போ என்ன பண்ண அப்படின்னா ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா கமிட் சேஞ்சஸ் க்ரீன் கலராக மாறிடும். ஸோ இந்த மாதிரி அப்பப்போ ஸ்ட்ரக் ஆகும் ஓகேங்களா. அப்போ இது பண்ணுங்கள். ஓகே, இப்போ ட்ரை பண்ணுவோம். ஸோ இங்கே பாருங்கள் ஒரு
இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட டெப்ளாய் டு ஹீரோக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டன் வந்துருச்சு. இப்போ நான் வந்து பட்டனை வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் நியூ டேப் கொடுப்போம். கரெக்டாக வருதான்னு. ஸோ ஓகே, நம்ம பண்ணது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டு. அப்படி நம்ம ஏதாச்சும் தப்பாக பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த பேஜ் வந்து வராது. அது ஹீரோக்கு இந்த க்ரியேட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, டெப்ளாய் டு ஹீரோக்கு இந்த பேஜ் வந்து வராது. ஓகேங்களா. ஸோ அவ்வளோ இந்த வீடியோ. ஸோ ரொம்ப சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா GitHub ரெபாசிட்டரிஸில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி டெப்ளாய் டு ஹீரோக்கு பட்டன் வந்து ஆட் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரே. பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறந்துடாம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் பெல் ஐக்கான் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ GitHubனா என்ன, ஹீரோக்குனா என்ன, டெலிகிராம்னா என்ன, ஸோ இதை பற்றிலாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கே ஈஸியாக புரிஞ்சிடும். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். டாட்டா.